உங்க அப்பா மோடி சொன்னான்டா, நான் ஆட்சிக்கு வந்தா மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. அண்ணா குரங்கு நீ ஒரு திருட, நீ ஒரு திருட. நம்ம ஜியோட ஆட்சி மயிரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க. ஏய் என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஒரு தடவை ஐயா வந்ததுக்கு முக்கிய பாட்டெல்லாம் போட்டியலப்பா. என்ன பாட்டா? வாங்க மோடி வணக்கங்க மோடி, கொங்கு மக்கள் வரவேற்பம் கூடி. ஒரு தடவை வந்ததுக்கு போட்டாங்களே. இந்த தடவை ஐயா பாருங்க, சட்டையெல்லாம் வேர்த்து நனைஞ்சு போகிற அளவுக்கு 7-8 தடவை வந்துட்டு போயிட்டாரு. ஏன் இன்னும் எதுவும் போடாமல் இருக்காங்க? கலாய்ப்பாங்களா? யோ நீங்கள் போட்டாலும் கலாய்ப்பாங்க, போடலனாலும் கலாய்ப்பாங்க. ஆனால் இந்த தடவை பாருங்கள், போன தடவை போட்ட பாட்டு ஐயாவுக்கு செட்டே ஆகலை. இந்த தடவை ஒரு பையன் பிடிச்சிருக்கான் பாருங்க, பிடிச்சிட்டான். மாட்டு மூத்துறோம், தேர்தல் பத்துறோம், கேள்வி கேட்டாக்க ஈடி வந்து மொத்த பித்தலாட்டத்தையும் ஒத்த பாட்டில் பிடிச்சிட்டான்றதை விட மொத்தமாக முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். வீட்டுல உன்னால அடுப்பு எரியல, பருப்பு அரிசியும் வாங்க முடியல, எங்க பிரச்சனை உனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல மதிமுகம் தர்பார் பெருமை கொள்கிறது. பாட்டுக்கு போயிடுவோமா? முக்கியமாக பாருங்க, முழுசா பாருங்க. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பி. எல்லாரும் என்னை முதல்ல மன்னிச்சிருங்க. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த புள்ளைய உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டணும். அந்த பாட்டை எழுதி பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கெல்லாம் கொடுத்துச்சு இல்லையா, அந்த புள்ளைய கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டணும்னு நினச்சேன். எவ்வளவு தேடி அந்த புள்ளையோட பேர் கூட கிடைக்கும், அந்த பயலோட பேர். நாட்டை மாத்து பண்ணு, நோட்டை மாத்துன, சிஐஏ வேணான்னு நானும் கத்துன, எல்லா பொருளுக்கும் ரேட்டை ஏத்துன. பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இந்த குசேலன் படத்தில் பசுபதி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல இல்லை, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிறாப்புல. எங்கே இருந்தாலும் நீ வாழணும்ப்பா, எங்கே இருந்தாலும் வாழணும். ஏன்னா பாட்டுன்றது மனுஷனோட பாரத்தை குறைக்கிறதுக்கு உபயோகப்பட்டிருக்கு, அதான் தூங்குறதுக்கு உபயோகப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு பாட்டு ஒரு சில பேரை நல்லா தூங்க வைக்கிறதுக்கும் ஒரு சில பேரை வந்து தூங்கவே விடாமல் வைக்கிறதுக்கும்னே சேர்த்து எழுதியிருக்கான் அந்த பாட்டை. அவர் எழுதுகிற பாட்டுக்கு ஒரு பாட்டு அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். முதல்ல அந்த பாட்டை பாடிதான், அதுக்கப்புறம் அந்த தம்பி பாடின பாட்டை உள்ளே போவோம், சரியா? அது அந்த பாட்டு தம்பிக்காக எழுதுகிற பாட்டு. பாட்டு பாடவா பாட கட்டவா, உரிச்சு காட்டவா ஒழிச்சு கட்டவா. ஆக்சுவலி தம்பியோட அந்த பாட்டோட உள் அர்த்தம் இதுதான். நான் மேம்போக்கா சொல்லிட்டேன்ல, தம்பி ரொம்ப டீப்பாக இறங்கி சொல்லியிருக்காப்புல. அவர் எழுதின பாட்டு தமிழில் இருந்தாலும் ஆனால் அந்த பாட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை விட்டுறக்கூடாது, நம்ம எங்கேயுமே விட்டுறக்கூடாது. இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் எந்தெந்த மொழி வெறும் எழுத்து வழக்கில் இல்லை, பேச்சு வழக்கில் இருக்கிற மொழியாக இருந்தாலும் கூட அந்தந்த மொழியில் அத்தனையும் நம்ம இந்த பாட்டை மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா, பிரச்சார மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டிங்கன்னு வைங்களே, மொத்தமாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் பேச வேண்டியது எல்லாத்தையும் அவன் பேசிட்டு போயிட்டானே, பாட்டாவே படிச்சுட்டு போயிட்டான் சார். அது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுமா? இல்லை, இந்த மாதிரி உருட்டுற மாட்டையெல்லாம் ஊதித்தான் கறக்கணும். அவங்க எதெல்லாம் நம்மளை மறக்கடிக்கணும்னு நினச்சாங்களோ அதை எதையுமே மறக்கடிக்காமல் மனசில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி உள்ளே இறக்கிட்டு போயிட்டான் சார். ஒரு பாட்டில் வெறும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டோட கதாநாயகன் பாண்டவனாக இருந்தாலும் பட் இந்த பாட்டு உருவாக இந்த கருநாயகன், அந்த பாட்டோட கருநாயகன் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் தான். அண்ணன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான். எப்படி அமோகமாக ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. உங்க அப்பா மோடி சொன்னான்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா. ஆனா மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. நீ ஒரு திருட, நீ ஒரு திருட. அண்ணா குரங்கு நீ ஒரு திருட, நீ ஒரு திருட. நம்ம ஜியோட ஆட்சி மயிரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க. அண்ணன் தான் இந்த ஆல்பத்தோட ஹீரோ. அண்ணன் இல்லாட்டி இந்த ஆல்பமே இல்லைன்னு வைங்கள. இதுக்கு அந்த பிள்ளையார் சொல்லிய போட்டு அந்த பயலுக்கு ஒரு முக்தியை கொடுத்தது அண்ணனோட பேச்சு. இந்த காலியாடா காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்குது. கல்லிட்டா கல்லியாச்சு லைஃப்
அந்த பாட்டோட உள்ள பொதுவாக இந்த சாங்கை வந்து ஒரு ட்ராலு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுலாம் போயிட முடியாது. ட்ரால் அப்படின்றது அவங்க பண்ணதை எடுத்து நம்மளாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணி அதுக்கு ஈக்குவலைஸாக தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு பேர் தான் ட்ரால். அதில் நம்மளோட கற்பனையும் கலந்து இருக்கும் உள்ள. இந்த ட்ராலு மீன்ஸ் இந்த லிஸ்ட்டில் தயவுசெய்து இந்த சாங்கை சேர்த்துடாதீங்க. இது முழுக்க உண்மை சம்பவங்களை உரித்து காட்டிய ஒரு சாங்கு. இதில் ட்ராலுக்கு வேலையில் பார்க்குறப்ப வேணால் நமக்கு சிரிப்பாக இருக்கலாம், கேட்குறப்ப வேணால் நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம். ஆனால் இது அத்தனையுமே அவங்க பண்ணதை மட்டுமே தான் சொல்லிக்காரு. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சேர்க்கலை. இது இவரோட கற்பனையிலே சேர்க்கலை சார். அவன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறிய? ஓசி காரு, ஏசி காரு, ஓசி சோறு, தினமும் காலையில் எழுந்திரிச்சா வேர்ல்டு டூரு. ஏசி காரு ஓசி காசு வேர்ல்டு டூரு. அழகாத்தானே சொல்லியிருக்கான். அவன் எதுவும் தப்பாலாம் சொல்லலையே, நடக்காத சொல்லலையே. 10 வருஷத்தில் ஐயா எத்தனை வருஷம் இந்தியாவில் இருந்தார், எத்தனை நாள் இந்தியாவில் இருந்தார்? முதல்ல அதை நினச்சி பாருங்க. அதை எலெக்ஷன் அப்போ மட்டும் எல்லா ஊருக்கும் இறங்கி கிளம்பி போயிடுவாப்புல. மற்ற நேரங்களில் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆள் எங்கே இருப்பான்னு அவருக்கே தெரியாது. திடீர்னு இன்னைக்கு நம்மளாம் சொல்லுவோம் ஊரில், இன்னைக்கு காலையில் சிங்கப்பூரில் டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியானம் ஜெர்மனியில் இட்லி சாப்பிட்டேன், ஏதோ ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஐயாவும் போயிட்டு இருப்பார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஆளை காணும், என் பிரதமரை நான் போய் எங்கடா தேடுறதுன்னு எவ்வளோ பேர் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் எங்கே போய் என் குறைய கேட்கறதுக்கு ஆளே இல்லைடா, ஆஃபீஸு காலியாகலடா இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸு தான் காலியாக இருக்கும், பார்த்தா கவர்மெண்ட்டே காலியாக தான் இருக்குது, நான் எங்கே போய் என்னத்தை செய்கிறது? எவ்வளோ பேர் புலம்பியிருப்பாங்க. ஆனால் இவன் நம்ம பிரச்சனையை மட்டும் எடுத்து பேசல. தமிழில் பாடினா தமிழ்நாட்டு பிரச்சனையை மட்டுமே எடுத்து பேசல. ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கான பிரச்சனையும் தான் அதில் இருக்குது. ஜென்ரலான பிரச்சனை இந்தியா முழுக்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு பிரச்சனை. கொரோனாவில் இங்கேருந்து நடந்து போனாயில வடக்கு நண்பனை நடக்க விட்டான் பாரு, அருமையாக சொல்லியிருந்தாப்புல. கையை தட்டுங்கண்ணா விளக்கு புட்டிங்கண்ணா, வடக்கு நண்பனை நடக்க விட்டானா, வடக்கு நண்பனை நடக்க விட்டானா, வடக்கு நண்பனை நடக்க விட்டானா. அவன் நம்மளை மட்டும் தான் வச்சு செய்கிறாங்கன்னு இல்லை, நம்மளை வச்சு செய்கிறதா நினச்சி அங்கேருந்து இங்கே வந்தாங்க பார்த்தீங்களா வாழ்கிறதுக்கு, அவங்களையும் சேர்த்து தான் வச்சு செஞ்சாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும். ஏண்டா உங்கள் ஐயா உங்களை எப்படி நடக்க விட்டாரு, ஐயாவுக்கு நீ மறுபடியும் ஓட்டு போடியா, உங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லையாடா, உங்களெல்லாம் மனுஷனாகவே மதிக்கலையாடா, எத்தனை பேர் இருக்கீங்க செத்தீங்க, அங்கேருந்து எத்தனை பேர் வந்து எதுவுமே கணக்கு கிடையாதுடா அவங்கள்ட்ட. அவங்களே ஓப்பனாக சொன்னாங்களே, இப்போ ஏற்பட்ட ஐயாவுக்கு போய் நீ ஓட்டு போடியான்னு அவங்களுக்கு புரிகிற பாஷையில். அதுக்காகத்தான் என்ன சொல்கிறது, இதை இந்தியாவில் இருக்க எல்லா பாஷைகளையும் மொழிபெயர்த்து நீங்கள் எடுத்து கொடுக்கணும். அவன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரம் முன்னாடி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை பிரச்சாரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுடலாம். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு எப்படி பார்த்தா ஒரு 30 தடவை கிட்ட கேட்டேன். பாட்டு நல்லா இருந்துச்சு, மட்டும் நல்லா இருந்துச்சு. பொதுவாக இந்த ஆல்பம் சாங்கு ராப் சாங்கில் நமக்கு மியூசிக் வந்து மட்டில் மட்டான்னு அடிக்கும். ஆனால் இதில் மியூசிக்கை கம் பண்ணிட்டு மேட்ரை தூக்கி போட்டு மட்டான்னு அடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மேட்ரும் அந்த அளவுக்கு நிற்கிது, உருட்டி அடிச்சிருக்காப்புல சார். அதில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதை என்ன சொல்லியிருப்பான்னா, அடுப்பு எரியலை, அரிசி பருப்பு வாங்க வழி இல்லை, என் பிரச்சனை உனக்கு புரியலை, அடுப்பு எரியல, பருப்பு அரிசியும் வாங்க முடியல, எங்க பிரச்சனை உனக்கு தெரியல. பதில் சொல்ல சிம்பிளாக தான் கேட்குறான். அவன் ஒன்று ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு டேட்டாவெல்லாம் எடுத்து இது இங்கே ப்ராஃபிட்டாக இருக்குது, இது இங்கே லாஸாக இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏன் சேச்சுரேஷன் ஆச்சு, அதையெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. ஏன் சோத்துக்கு வழி இல்லை, சோத்துக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க? ஏழை அரகன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். அதாவது மொத்தமாக எதுக்காக எல்லாரும் இந்தியாத்தையும் சொல்லியிருந்தேன்னா, மணிப்பூர் கலவரம், குஜராத் கலவரம், காஷ்மீர் நிலவரம், இது எல்லாத்தையும் கண்டு நாங்கள் புலம்புறோம். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. ஏன்னா நீங்கள் எங்களை குழப்பத்துலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்தது. ஆனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப தெளிவாக இருக்கே, எல்லாரும் உள்ளே போய் முங்குங்கடா, எவனும் தெளிவாலாம் யோசிக்கக்கூடாது, அத்தனை பேரும் நாங்கள் ஒரு குழப்பத்திலே வச்சுருப்போம், வேறு எவனும் எதையும் ஏன்னா யோசித்து அவன் கேள்வி கேட்டுருவான்ல. அதனால் அவங்க அங்கங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல நமக்கு பிரச்சனையா, அங்கே வேற ஒரு பிரச்சனையை போடு, அங்கே வேற பிரச்சனை, அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பேன். அமைதி படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஐயா சண்டை அடிச்சுக்கிட்டதில் என்ன பிரச்சனைன்னே மறந்து போச்சுங்கய்யா, அதே மாதிரி தான் இதுவும். அவன் பிரச்சனையை நினைக்க விடாமல் வேறு ஏதாவது புது பிரச்சனையை சம்மந்தமே இல்லாத அதைத்தான் அழகாக இன்னொன்று போட்டிருந்தாங்க, சூப்பராக போட்டிருந்தேன். அதாவது இது கோட்டு மாட்டுறோம், டாக்ஸி ஏற்றுறோம், கத்தா ஃபோட்டோ ஷூட்டு பண்ணி மாசு காட்டுறோம். ஐயாவை பற்றி தான் அழகாக ஆக்சுவலி ஐயா எனக்கு தெரிஞ்சு ஐயாவை ரொம்ப அழகாக ரசித்து எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். அவரோட டெய்லி ஆக்டிவிட்டி கோட்டு மாற்றுறோம், டாக்ஸி டெய்லி எந்திரிச்சாலும் இன்றைக்கி என்ன டாக்ஸி ஏற்றலாம்,
எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஈஸியாக வாங்குகிற பொருள் அது. அவன் எப்படா அதை ஈஸியாக வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம்? அவன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நம்மளை நினச்சி பார்க்கணும்டா, நம்ம முத்திரையை அங்கே பதிக்கணும். அப்படி சொல்லி அழகாக தூக்கி வச்சு போட்டு, உண்மையிலே சார் எனக்கு அவன் எழுதுகிற வரியிலேயே அல்டிமேட்டாக இன்னொரு வரி இருக்குது. ஏழைங்க பிளாபரு, செத்தது ஃபார்மரு, கலப்புற ரூமரு, இந்தா கும்பிடுங்க ராமரு. இவங்க மொத்தம் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லை, அந்த பிரச்சாரத்தை 4 வரியில் முடிச்சுட்டான். இந்த 4 வரி அவங்க என்ன சொல்கிறாங்க? கிளப்புற ரூமரு, இந்தா கும்பிட்டுக்க ராமர். அவங்க எவ்வளோ நினச்சி பார்த்தாங்க, இந்த ராமர் கோயிலை கட்டினது நமக்கு எல்லாரையும் வந்து தூக்கி நிப்பாட்டி இனிமேல் வேறு எவனையுமே வர முடியாத அளவுக்கு நம்மளை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க, நாம தான் இனிமேல் ராசா, அயோத்திக்கு ராமர், இந்தியாவுக்கு மோடி, இந்த ரெண்டையும் வந்து யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு அவங்க நல்ல பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க சார், பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபீல் பண்ணிட்டாங்க, உரிச்சுட்டாங்க. ஒன்றும் கிடையாது, கோயில் தானே கட்டிட்டு தானே, அடுத்த வேலையை பாரு. ஏன்னா அவனுக்கு கட்டுற வரைக்கும் தான் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. கட்டினதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி உண்மையான பிரச்சனை வந்து உட்கார்ந்துருக்கு. கோயிலை கட்டிட்ட, எனக்கு வீட்டுக்கு என் குழந்தைக்கு சோறு போகிறதுக்கு வழி இல்லையே, சாவுறேன், வீட்டில் அடுப்பெரியும் இல்லை, அதான் விறகடுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நம்பி கேஸுக்கு வேற மாறிட்டான். நீங்கள் என்ன பண்ணீங்க? இது எம்டி சிலிண்டரை வச்சு எப்படி நான் எரிக்கிறது, எப்படி நான் சமைக்கிறது அப்படின்னு அவன் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். அழகாக இன்னொன்று போட்டான் பாருங்க, மாட்டு மூத்திரம், தேர்தல் பத்திரம், கேள்வி கேட்டால் ஈடி வந்துடும். எல்லா ஸ்டேட்டும் அதாவது இருக்கிற மொத்த பிரச்சனையும் வந்து அவன் அழகாக 3 வரியில் சொல்லிட்டு போயிட்டான். உங்களோட அரசியல் அவ்வளோதான், மாட்டு மூத்திரம், தேர்தல் பத்திரம், எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டால் ஈடி வந்துடும். ஈடி வந்தால் ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கிடையாது, தூக்கி முதல்ல உள்ளே போட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பிரச்சனையே அங்கே. அதுக்கு இடையில வேறு எவனையும் உள்ளே விடுறது கிடையாது. கேள்வியெல்லாம் கேட்காத, அரெஸ்ட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஏன் அரெஸ்ட்டு, எதுக்கு அரெஸ்ட்டுலாம் என்கிட்ட கேட்காதையா, எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, போ உனக்கும் சேர்த்து நானும் ஆவலாக தான் இருக்கேன், நீ ஏன் அரெஸ்ட் ஆகிறேன்னு போய் பார்ப்போம், முதல்ல உள்ளே போய் உட்காரியா, இல்லாட்டி எங்களை திட்டுவாங்க. அப்படி தானே போயிட்டு இருந்துச்சு. அழகா திருட்டு புத்திடா, தேர்தல் யுக்திடா, இருக்கவே இருக்குது தேசபக்திடா, இருக்கவே இருக்குது தேசபக்தி. இவங்க தேசபக்தி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமில்ல சார்? அதாவது எலெக்ஷனில் ஒரு அந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்லேயே இருக்குது, தேவையில்லாமல் தேசத்தோட பக்தி எல்லாம், அந்த பக்தியை எப்படி அந்த வார் அந்த இது உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை வச்சுலாம் நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது. இது எலெக்ஷன் கமிஷன்லேயே இருக்குது. புல்வாமா தாக்குதல் வச்சு இவங்க எவ்வளவு புல்டோசர் கொட்டினாங்க தெரியுமா, தெரியாத எல்லாருக்கும். இவங்க அத்தனை பேர், அதாவது இந்தியன் அந்த தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணும், அதே மாதிரி இந்தியனாக இருந்தால் நீ ஓட்டு போடு, இல்லை நீ இந்தியன் இல்லை, நான் அந்நியன், நான் வெளிநாட்டு கைகூலி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ எல்லாம் வந்து ஓட்டு போடாத. அந்த உணர்வை உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டு தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாமெல்லாம் உட்காந்து புலம்புறோம் இல்லைங்களா, அந்த புலம்பலை அவன் ரொம்ப அழகாக அந்த இந்த குழந்தை பிள்ளை ஊட்டுற மாதிரி சொல்லியிருக்கான் சார். ஆசையை காட்டுறான், ஆட்டையை போடுறான், ஓட்டு மிஷின்லேயே ஓட்டையை போடுறான். இது புரியாதவனுக்கு கூட ரொம்ப எளிமையாக இந்த அளவுக்கு வந்து இதுக்கு மேலே எவனாலையும் இன்னைக்கு இருக்க நிலைமை, இவங்க 10 வருஷத்தில் பண்ண பிரச்சனையை இப்போ பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த இவ்வளவு எளிமையாக எடுத்து சொல்ல முடியாது, இதுக்கு மேலே எளிமையாக எடுத்து சொல்ல முடியாது. அதனால் நம்ம இதுக்கெல்லாம் வந்து தயவுசெய்து பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு அவன் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கான், இல்லை இல்லாதது பொல்லாதையும் சொல்லியிருக்கான், ஐயா செய்யாததை சொல்லியிருக்கான், ஐயா மேலே வீண் பழி போடுறான், இல்லை இவன் வெறும் தமிழ்நாட்டுக்காக பொய் சொல்கிறான், இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து இவன் வந்து ஏமாற்ற பார்க்குறான். யார் ஏமாற்ற பார்க்குறான்னு அந்த பாட்டை கேட்டு அந்த வரியை புரிஞ்சுக்கிட்டால் தெரிஞ்சு போயிடும். அந்த வழியை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்று உட்காந்து இசையை தனியாகவும் வார்த்தையை தனியாகவும் பிரிக்க வேண்டியதில்லை. அவன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ரொம்ப புரியுற மாதிரி. எல்லாரும் அதை கேளுங்க, எல்லார்ட்டும் போய் இதை சேர்க்க வேண்டியது. இது வந்து ஏதோ பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. 10 வருஷமாக பண்ணதை போய் சொல்கிறோம், 10 வருஷமாக என்ன நடந்துச்சுன்றதை எடுத்து சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். அவன் ஒன்று எங்கேயோ போயிட்டு உட்காந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் உட்காந்து எழுதிட்டு வரல, ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்க்கல, எதுவும் ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த, நம்ம எல்லாம் மறந்த விஷயத்த, நம்ம ஞாபகத்திலேருந்து அழிச்ச விஷயங்களை மறுபடியும் ரீக்ரியேட்னு கூட சொல்ல முடியாது, இந்த அலாரம் வைப்பாங்க பார்த்தீங்களா, மூலையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த ஞாபகத்தை மறுபடியும் இந்த இதில் போதி தர்மம் இருக்குது, அந்த பழைய பூர்வ ஜென்ம ஞாபகத்தை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்களே, டிஎன்ஏவை தூண்டி விட்டு, அதே மாதிரி அந்த மூளை நரம்புகளை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணியிருக்காப்புல, அப்படி சிலிப்பி விட்டுருக்காப்புல. எந்திரிங்க, தூங்காதீங்க, இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருக்காப்புல. இதெல்லாம் உங்களுக்கு நடந்ததுடா, நீங்கள் யாருக்கோ நடந்தது மாதிரி இதெல்லாம் பார்க்காது, உங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து கொடுத்துருக்காப்புல. அந்த பையன் எங்கே இருந்தாலும் வாழ்க. இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டில் வேறு ஏதாவது குத்தம் குறை இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லலாம், அதையும் நம்ம ஏற்றுக்கணும். சரியா? நன்றி.